இந்த பாராளுமன்ற சதுக்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2009ஆம் ஆண்டு எங்களோட ஈழத்தில் நடந்த அந்த இலங்கை அரசினுடைய எல்லா உலக நாடுகள் சேர்ந்து எங்களோட நாட்டுக்கு குண்டு போட்ட வேளை நாங்கள் இங்கே என்ன செய்த நாங்கள் என்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். 74 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த சதுக்கத்தை நிரப்பி வழிந்து உலகத்துடைய கவன ஈர்ப்பை எடுத்த இந்த இடம் பல பிள்ளைகளுக்கு, இங்கு பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதுவே தமிழீழம் என்று நம்பி வந்த நாட்கள். அதுவே தமிழீழத்தில் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோஷம் முழுமையடைந்த காலம் அந்த இது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு பல போர்கள் பல உலகம் முழுக்க கண்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் எப்படி போராடினோமோ அதே மாதிரி பல நாடுகளிலும் பாதிக்கப்பட்ட இனங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் தமிழர்களுக்கான முழுமையான விடியல் என்பது எப்போ வரும் என்று சொன்னால், எங்களுக்கான அதிகாரம் எங்கள் கையில் வரும் பொழுது, நாம் தமிழர் ஆட்சி மலரும் பொழுது தமிழ்நாட்டில் தமிழர் நலன் சார்ந்த விடயங்கள் உறுதியாக செயல்படுத்தப்படும். அதனுடைய எதிரொலியாக தமிழீழத்திலும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்குவதற்கான அடித்தளங்கள் வரக்கூடும். ஆயுதம் ஏந்திய போராட்டம் அஸ்திவாரத்தை போடப்பட்டு விட்டது. இனி வரும் காலங்களில் அறிவாயுதம் ஏந்தி ஜனநாயக முறையில் தமிழர்கள் அந்த தமிழீழத்தை கட்டியெழுப்புவதற்கு தமிழ்நாடு உறுதியாக இருக்கும். இன்று உலக தமிழர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் உறுதியான அறம் சார்ந்த தமிழ் தேசிய அரசியல் மலர்வதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து பாடுபடுவோம். விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி 65 நாட்களில் கிளை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி தேசிய தலைவருடைய சிந்தனையில் சீமான் அவர்களுடைய அந்த வழிகாட்டலில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் என்பது அறிவாயுதம் ஏந்தி தமிழ் தேசம் எப்படி ஆளுமைக்குள்ள கொண்டு வரும், ஆட்சி வரைமுறை எப்படி ஆளுமைக்குள்ள வந்து அதை அதிகாரத்தில் மக்கள் அதை சுவர்சிக்கக்கூடும். தமிழர்கள் ஆளுவார்கள், தமிழர்கள் வீழ்ந்தே கிடப்பதற்காக பிறந்த இனம் அல்ல, ஆண்ட இனம். அனவடியாக உறுதியாக ஆளும். 72 நாட்கள் தொடர்ச்சியாக மக்கள் அலை மோதின பாராளுமன்ற சதுக்கத்தில் இன்று ஒரு மீள் எழுச்சியாக நாம் தமிழரின் விவசாயி களமாட இருக்கிறார்கள். எழுச்சியுடன் மக்கள் அணிதிரளுக்கான நேரம் வந்துவிட்டது. 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கும் தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் லண்டனை பொறுத்தவரையில் மே 7ஆம் தேதி நடந்தாலும், இன்று 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 234 தொகுதியிலும் விவசாயி வெல்ல வேண்டும், விவசாயி சின்னம் வெல்ல வேண்டும். அந்த ஒற்றை விரல் புரட்சி என்பது நடந்தே ஆக வேண்டும். நாம் தமிழர் ஆட்சி முறை செயல்பாட்டுக்கு வர வேண்டும். அந்த ஆட்சி முறை என்பது தமிழ் தேசிய அறம் சார்ந்த அரசியல். அறிவாயுதம் ஏந்தி 15 வருடங்கள் அஸ்திவாரம் போட்டு நாம் தமிழர் கட்சி இந்த அஸ்திவார நேரத்திலேயே 3வது பெரிய கட்சியாக, மாநில கட்சியாக வளர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போறதுக்கு தமிழர்கள் ஒன்றாக ஓர் அணியில் அணிதிரள வேண்டிய காலம் வந்துவிட்டது. இந்த தமிழர்களை பிரித்த ஆண்டுதான் அடிமையாக்கினார்கள். எங்களுடைய ஒற்றுமை உலகம் முழுக்க வாழும் தமிழர்கள், அவர்களுக்கு வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, அந்த உறுதியாக ஒற்றுமையாக விவசாயிக்கு பின்னால், விவசாயி சின்னத்துக்கு பின்னால் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஒருங்கிணைப்புக்கின் அடிப்படையில் இந்த தமிழ் தேசியம் அது உச்சத்தை நோக்கி பயணிக்கிறது. அதற்கு அத்துணை 12 கோடி தமிழர்களும் பின்னணியாக இருந்து உறுதுணையாக நிற்பார்கள். அந்த வாக்கு செலுத்துவது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஆன வரலாற்று கடமையாக பார்க்கிறேன். நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இந்த ஆண்டு உங்களுக்கான சின்னம் விவசாயி சின்னம். இந்த ஆண்டு நாம் தமிழர் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். ஒரு 5 தடவை ஒரு மாற்றுக்கான அரசாக நாம் தமிழரை இருத்தி பாருங்கள்.
234 தொகுதிகளில் 117 ஆண்கள் 117 பெண்கள் என்று ஆணும் பெண்ணும் சமமாக அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை அரங்கேற்ற நாம் தமிழர் காத்திருக்கிறது. அனைத்து உயிர்களுக்கும் தேவையான குடிநீர் இலவசமாக அரசின் கடமையாக செயல்படுத்தும் அனைத்து மருத்துவங்களும் இலவசமாக அனைவருக்குமானதாக தரமாக உங்களுக்கு தர இருக்கிறது. அனைத்து கல்வியும் அனைவருக்குமான இலவசமாக தரமாக கொடுக்க இருக்கிறது. இது அனைத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் தயவு செய்து இந்த மாற்றத்துக்கான இந்த செய்தியை உடனடியாக செயல்படுத்துங்கள். 23ஆம் தேதி 4ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் விவசாய சின்னத்தில் வெற்றி சின்னம் விவசாய சின்னம் வெற்றி வேட்பாளர்களை எம்எல்ஏயாக அனுப்பி வையுங்கள். தமிழ்நாட்டை சொர்க்க பூமியாக வாழ்வதற்கான தளத்தை உருவாக்குவோம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம்.